Hello, mic testing. ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது டியோகாஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது பார்த்திங்கன்னா சிபிஎம் கார் பார்க்கிங் மல்டிப்ளேயர். என்னடா எதுவும் பேச மாட்டேன் கேட்குறீங்கன்னா, என்னத்தை பேசுறதுன்னே தெரியல. இந்த கேமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இவங்களாம் காடி நல்லா ஓட்டுறாங்களே, நம்ம எப்படா ரொம்ப ஓட்டலாம், எப்படா நாம் ஓட்டுறது, எப்படா நாம் வந்து சீக்கிரமாக வந்து கற்றுக்கலான்னு ஒரு வெறி இருக்கும். அந்த வெறி இங்கே காட்டலாம். அதுக்கு தான் இந்த கேம் நான் வந்து தரேன். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆன்லைன் கேம் இருக்குது, மல்டிப்ளேயர்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது நிறையா இருக்குது. ஸோ சிங்கிள் பிளேயரை நாம் மட்டும்தான் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டின்னு இருக்குது, அது இது நோட் போயிருங்க, அது இருக்குது மை வேர்ல்டு இருக்குது. மை வேர்ல்டு தட்டினோன்னா அதுக்கு வந்து நம்ம ஏதோ போட்டிருக்கேன் சைன் பண்ணணுமா, ஆனால் நான் சைன்இன் பண்ண விரும்பலை. இப்போ டிராஃபிக்ஸ் இருக்குது, டெசர்ட் இருக்குது, மவுண்டன், சிட்டி 2, ரேசிங்கு, ஆஃப் ரோடு, ஹைவே, இன்டர்ஸ்டேட்டு, வின்டர், ஹோமுக்கு வந்து நம்ம காசு நிறைய வேணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் இந்த 75,000 தான். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அப்போ நீங்கள் இந்த கேம் ஆல்ரெடி விளாண்டு தான் இருக்கீங்களான்னு, அப்போ ஏன் ப்ரோ வந்து இந்த வீடியோலாம் நீங்கள் போடவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த நேரம் வந்து நிறைய பிஸியில் இருந்ததுனால போட முடியல. நான் ப்ரீவியஸ் வீடியோ ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன், என்னது இந்த லீவில் வந்து 2 வீக்ஸ் லீவில் வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டுருவேன். ஆனால் அந்த விஷயத்தில் நான் வந்து வேறு விஷயமாக போயிட்டேன், வேலை பிஸியாக இருந்ததுனால போட முடியல. சாரி, அதுக்கு இப்போயே நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த லீவு முடியறதுக்குள்ளார இப்போ இன்னும் வந்து Thursday, Friday, Saturday, இன்னும் வந்து ஒரு 4 days லீவ் தான் இருக்குது. அதனால் இப்போயே நான் வந்து வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்னடா இப்போ வந்து இதில் வந்து சிபிஎம்மில் மொத்தம் நிறையா சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் இப்போ நம்ம ஸ்டார்டிங் தட்டினா நம்ம வந்து போய் இந்த கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகி விளையாட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து இப்போதைக்கு நான் அலோனாக தான் விளையாட போகிறேன். இது நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கூட நாங்கள் ஆரம்பிப்போம். அப்போ வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் விளையாடுறப்ப ஒரு சேலஞ்செலாம் இருக்கும். அந்த சேலஞ்ச் வந்து அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சேலஞ்சை நான் தான் க்ரியேட் பண்ணுவேன். ஏன்னா நான் க்ரியேட் பண்ண போகிற சேலஞ்சோட இந்த க்ரியேட்டே வேறு. சரி, இப்போ வந்து நம்ம சிட்டிக்கு என்டர் ஆயாச்சு. என்னடா வண்டி புக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் இது போடல, இருங்க வரேன். ஏன்னா இப்போ இருட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நான் இருங்க. நான் வந்து ஏன் திரும்ப டேயில் வைக்கிறேன், ஏன் நான் வந்து நைட்டில் வச்சேன்னு கேட்குறீங்கன்னா, நான் வந்து எப்போவுமே இதில் போயிடுவேன். காரை பாருங்க எப்படி இது பழசாக இப்போ புதுசாக தான் வாங்கினது, ஆனால் இப்போ துருப்பிடிச்சி போயிருக்கு பார்த்தீங்களா. துருப்பிடிச்சி போல் எல்லாம் இதோடைய தூசி. அதனால் இப்போ வந்து எடுத்துடும். வண்டி ஓட்டும் போது நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன். வண்டி நிறுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பேசுகிறேன். யாருக்கெல்லாம் இந்த கேம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் எங்கன்னா கேஸ் ஸ்டேஷன். இங்கே ஏதோ மேப் இருக்குது. கேஸ் ஸ்டேஷனும் ரிப்பேர் ஷாப்பும் இருக்கிற ஒரு இடம்.
இப்போ இந்த இடம் தான் வந்து இங்கே வந்து நீங்கள் இதுக்கு இல்லாமல் காசு கட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அதை வந்து ஒரு இருங்க வரேன். இப்போ என்ன சும்மா அப்படியே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தரேன். என்ன எப்படி பாருங்க இடிச்சிச்சா எப்படி இங்கே முருகி போச்சு பாருங்கள். இப்போ இதுக்கெலாம் வந்து நிறைய காசு வேணும் கட்டணுமே ப்ரோ, எப்படி ப்ரோ நீங்கள் கட்ட போகிறீங்கன்னு எப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நம்ம ஒஞ்சி போய் கிடக்க ஓகே. இப்போ கார் எவ்வளோ நெஞ்சு போய் கிடக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த கார் சர்வீஸ் கிட்ட போய் நின்றுட்டா டிசபிள் இன்ஜின் டேமேஜ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கட்ட வேணாம். ஆனால் இங்கே போன பிறகு அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. ஸோ அது நீங்கள் வந்து காசே கட்ட தேவையில்லை. நீங்கள் காசு கட்டணுன்னா நான் வந்து இந்த மாதிரி கேமரா வந்து இந்த டிசைனில் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி தான் ஓட்டுறது எனக்கு பழக்கம். நெக்ஸ்ட் பார்ட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட் கேளுங்க போடுறேன். அது வரைக்கும் இப்போதைக்கு நான் போட மாட்டேன். ஸோ இது இப்போ வந்து ரீஃபியூங்க இல்லை இதுக்கு இது இந்த என்னது ஃபியூவல் நம்ம போடுறதுக்கு டோலுக்கு நம்ம இந்த ஹைவேலலாம் டோல்லாம் இருக்குங்க, அதுக்கு வந்து காசு எடுப்பாங்க, இதுக்கு காசு எடுப்பாங்க. ரிப்பேருக்கு இந்த கேம்லேயே ரிப்பேருக்கு ஒன்லி ஃப்ரீ, ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. ஸோ இதில் வந்து நிறையா வந்து இது இருக்குது. இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபோன் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, டாக்ஸி இருக்குது, ட்ரைகி இருக்குது, கிளான் இருக்குது, டாஸ்க் இருக்குது, ட்ரோன் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, சோஷியல்ஸ் இருக்குது, ஹோல்சேல் இருக்குது, சிபிஎம் எடிட்டர், இங்கே ஒரு சிபிஎம் எடிட்டர் இருக்குது. இது முடியாதான் டைம் அட்டாக். ஸோ இது வந்து டாக்ஸின்னு இருக்கிறப்ப டாக்ஸி மூட் இருக்கும். இப்போ நம்ம டாக்ஸி மூட் திறந்துட்டோம்னா நம்ம வந்து டாக்ஸி ஓட்டுறோம்னு அர்த்தம். இப்போ மேலே லுக்கிங் ஃபார் ஆர்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ வந்து நம்மளுக்கு இது போட்டிருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எங்கே இந்த கேமில் வந்து இதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி மோட்டில் ஓட்ட போகிறோம். அதாவது வந்து டாக்ஸி மோட்டில் இந்த எபிசோடில் ஃபுல் டாக்ஸி மோட் தான். நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீ ப்ரொஃபஷனலாக ஓட்டுறேன். ஆனால் ஏன் ப்ரோ இப்போ வந்து வேறு மாற்றி சொல்லி கேட்டிங்கன்னா நான் அப்பப்போ வேறு எதாவது சம்மந்தமே இல்லாமல் பேசுவேன். அதெல்லாம் நீங்கள் காதில் வச்சுக்காம வீடியோ வந்து பார்த்து லைக் செஞ்சு போட்டுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஒரு 26 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கே எனக்கு வந்து நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோமே கொஞ்சம் தான் எனக்கு இது இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் நிறையா போட ஆரம்பிச்சிடுவேன். தயவு செஞ்சு போட்டு நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா வேறு எதுவும் போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுவோம், டாக்ஸி மோட்டை அடைச்சிடும்.
நம்மளவங்களாம் கூப்பிட்ற பேர் வந்து இந்த காரை வந்து காடின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து எல்லாம் நினச்சிக்கோங்க, இது வந்து கார் தான், கார்னு சொல்லி இப்போ டிராஃபிக் எல்லாம் ரெட்டில் இருக்கீங்க, ரெட்டில் போகாமல் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் என்னது போலீஸாக வரப்போகிறேன், இந்த போலீஸே வரமாட்டான். ரியல் லைஃப்பில் இதே நான் பெருசான பிறகு ஓட்ட ஆரம்பித்தேன்னா அப்போ வேணால் வந்தால் நான் வந்து ஓட்டணும், அப்போலாம் போலீஸ் பிடிப்பாங்க. ரியல் லைஃப்பில் தான் போலீஸ் பிடிப்பாங்க, ஆனால் இந்த கேமில் தான் பிடிக்க மாட்டாங்க. சந்தோஷம். இது எல்லாமே கேம்லேயே பிடிச்சிருந்தா ஏன்னா அப்புறம் அதே இடத்துக்கு வந்துடுங்க கேட்டிங்கன்னா, இவங்களை விடுறதுக்கு தான் நம்ம அதே இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே காசு கட்டிட்டாங்க. இப்போ நம்ம காரை வந்து டேமேஜ் ஆகிருக்கோம், இது போட்டுப்போம். அதனால் வந்து ரிப்பேர் பண்ண பிறகு நீ அடிக்கிறேன்னு கேட்டேன்னா, நான் தான் சொன்னேனே இதான் ரிப்பேர் பண்ணுறதுலாம் ஃப்ரீன்னு. இது வந்து என்ன, இது வந்து ஃபியூவல் போகிறதுக்கு தான் வந்து காசு, டோல் காசுக்குலாம் அதுதான் காசு. அது இப்போதைக்கு வந்து நம்ம எல்லாமே டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா, இங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுதுல, தூரத்தில் ஒரு பிரிட்ஜு தெரியுது, ஓகே. இப்போ நம்ம இதை அடைச்சோம். நம்ம லுக்கிங் ஃபார் ஆர்டரில் ஒரு கிலோமீட்டர்ஸ் ஹை ஸ்பீட் தான் நம்ம பார்க்கணும். 1150. ஓகே ஓகே, அதை பக்கத்தில் ஸ்பான் பண்ணுறாங்க. சீக்கிரம் ஏறுமா. ஓகே, இப்போ வந்து நம்ம பெரிய இடத்துல என்னடா முதல்ல இருந்து 100க்கு மேலே 200க்கு மேலே தாண்ட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம், ஹைவே ரோடுக்குள்ளே போக போகிறோம். ஹைவேக்கு போயிட்டா நான் இப்படி இருப்பேன். என்னோட கிலோமீட்டர் ஹை ஸ்பீடாக பாருங்கள். அப்புறமா இன்னும் ஒரு காடி வருது, கார் விட்டு போகிறோன்னு சொன்னீங்கன்னா நான் இப்படி போயிட்டேன். அங்கே சொன்னல ப்ரொஃபஷனல்.
இதை பாருங்க மாட்டிச்சு ஆனால் கொஞ்சம் போகுது. DCR ஓகே சுருன்னு ஓட்டி நம்ம வந்து அப்போதான் இந்த வண்டியும் முன்னுவா போவோங்க. நல்ல ப்ரொஃபஷனல் என்னன்னா வண்டி ஏதோ கொடுத்தா எதுவும் வந்து வரல. அப்புறம் எல்லாம் வந்து நடுவில் வணக்கம் நான் மாப்பிள்ள ரோட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் கேட்கலாம் இந்த வீடியோ தான் போடுறோம். நீங்கள் கிளம்புங்க சார், எனக்கு தேவையில்லை. நீங்கள் வாட்டர் ட்விஸ்ட்டு, ஆமாம் ட்விஸ்ட்டு தான், போங்கப்பா. சரி, இப்போ வந்து நம்ம வண்டியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வண்டியை வந்து ஃபியூவலுக்கு பாதி தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஃபியூவல் குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ரிப்பேர், கார் வாஷ், டயர் சர்வீஸ், டயர் மூணுமே நான் சேவ் பண்ணேன். டயர் சர்வீஸ் வந்து பின்னாடி சைடில் இருக்கும். ஓகே, நம்ம ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கு ப்ரோ என்ன ப்ரோ காசு கட்டாமல் போறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காசு கட்டே தேவையில்லை. ஸோ இப்போ வந்து
நம்மளுடைய நம்ம பெல் இருக்குல்ல, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே செய்யுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 100க்கு மேலே போகணும். ஒரு 200 300க்கு அடித்து அப்புறம் 1000 1,00,000 1 மில்லியன்னு போயிடணும். தயவு செஞ்சு சரி. ஓகே, பாய் பாய்.